குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த ஆங்கிலோ மராத்தாஸ் வார்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் அதோடைய ரிசல்ட் நம்ம பார்த்து முடித்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் த மராத்தாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மராத்தாருடைய இந்த உள்நாட்டு விவகாரம் அப்படின்னு மீனிங். இப்போ இதில் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு மராத்தாவுடைய வாருடைய எண்டில் இந்த மராத்தாருடைய இந்த இன்டர்னல் அஃபேர்ஸுடைய மேலும் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசமடைஞ்சிட்டே வந்துச்சு. ஸோ நானா பாட்னாவுடைய பவருடைய வளர்ச்சியை பார்த்துட்டு அந்த மகாதாஜி சிந்தியா ஜலசானார். இதோடைய அந்த ரீசன்னால் அந்த இங்கிலீஷ்காரங்களுடைய சப்போர்ட்டை அவர் ட்ரை பண்ணார். இந்த யங் பேஷ்வான இந்த மாதாராவ் செகண்ட் இந்த மராத்தாஸ்களுடைய ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ண ட்ரை பண்ணார். பட் அவரால் அந்த மராத்தாருடைய லீடர்ஸுடைய அந்த ரைவல்ரியை அவர் ப்ரிவென்ட் பண்ண முடியலை. இந்த ரைவல்ரி அப்படின்னா என்னென்னா போட்டி. ஸோ இந்த சுச்சுவேஷனில் மகாதாஜி சிந்தியா 1794 அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய சன்னின்லா தௌலத் ராவ் சிந்தியா அவர் என்ன சொன்னார், அவர் பதவியேற்றார். இந்த சிந்தியாவுடைய அந்த டைடு பூனாவில் நானா பாட்லாப்ஸினுடைய அத்தாரிட்டி லாஸ்ட் ஆச்சு. ஸோ இந்த பிரிட்டிஷ்காரவங்க தங்களுடைய இந்த இன்ஃப்ளூயன்ஸை நார்த் இந்தியாவில் எக்ஸ்டெண்ட் பண்ண அது லீட் பண்ணப்பட்டுச்சு. இந்த பேஷ்வா மாதாராவ் செகண்ட் 1795 அவர் சூசைட் பண்ண பிறகு ஆஃப்டர் ரகுநாத ராவுடைய அந்த ஒர்த்லெஸ் சன் பாஜிராவ் பேஷ்வாவா ஆனார். இந்த சுச்சுவேஷனில் 1800 நானா பாட்னாவிஸுடைய அந்த டைடு இந்த பிரிட்டிஷாருக்கு மேலும் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜஸை அளிக்கிறதா இருந்துச்சு. இந்த ஜஸ்வந்த் ராவ் ஹோல்கர் அண்ட் தௌலத் ராவ் சிந்தியா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த சுச்சுவேஷனில் இந்த பேஷ்வா ஹோல்கருக்கு அகெயின்ஸ்டாக சிந்தியா சப்போர்ட் பண்ணுறதாகவும் பேஷ்வா சிந்தியா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணக்கூடியதாகவும் அவங்க அக்ரிமெண்ட் பண்ணிட்டாங்க. இதோடைய ரிசல்ட்டாக 1802 ஹோல்கர் பேஷ்வாவுக்கு அகெயின்ஸ்டாக இன்வேடட் பண்ணி அந்த சிந்தியா அண்ட் பேஷ்வாவுடைய அந்த கம்பைன் ஃபோர்ஸ் டிஃபிட்டட் ஆச்சு. கம்பைன் ஃபோர்ஸ் மீன்ஸ் கூட்டுப்படை. இது எண்டில் இந்த பேஷ்வா பாஜிராவ் செகண்ட் இந்தியாவில் கவர்னர் ஜெனரலாக இருந்த வெல்லஸ்லியை அவங்க அப்ரோச் பண்ணாங்க. இந்த பேஷ்வாவை வெல்கம் பண்ண வெல்லஸ்லி அவருடைய 1802 இந்த ட்ரீட்டி ஆஃப் பர்சினை அவர் சைன் பண்ணார். இந்த ட்ரீட்டின் படி அந்த சப்டரி அலையன்சஸ் பேஷ்வா அக்செப்ட் பண்ணார். ஸோ இந்த பிரிட்டிஷ்காரங்க அந்த அந்த வெல்லஸ்லியுடைய ஆர்டருடைய அந்த பூனாவை நோக்கி அவர் இன்வைடட் பண்ணி இந்த மராத்தார்களுடைய லீடர் ஹோல்கருடைய ஃபோர்ஸஸை அட்டாக் பண்ணி வேனிஷ் பண்ணார். வேனிஷ் பண்ணுறதுனா என்னென்னா அழிக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார். இதில் பார்த்திங்கன்னா இந்த பேஷ்வா இந்த சப்சிடரி அலையன்சஸ் இதை அக்செப்ட் பண்ண பிறகு இந்த தௌலத் ராவ் சிந்தியா அண்டு ராகோஜி போன்ஸ்லே இவங்களுடைய மராத்தாருடைய இண்டிபெண்டனை அவங்க சேஃபாக வச்சுக்க அவங்க அட்டெம்ப்ட் பண்ணாங்க. அட்டெம்ப்ட் மீன்ஸ் ட்ரை பண்ணாங்க. இந்த பிரிட்டிஷோடைய அந்த ஆர்மி ஆர்த்தர் வெல்லஸ்லியுடைய அந்த அண்டரில் அசே அண்டு அரகான் பிளேசஸில் சிந்தியா அண்ட் போஸ்லே இவங்களுடைய அந்த கம்பைன் ஃபோர்ஸஸை டிஃபிட்டட் பண்ணி அவங்களுடைய சக்சஸருக்கு ஆஃப்டர் சிந்தியாவுடைய அந்த சுர்ஜி அர்ஜஹானுடைய ட்ரீட்டியையும் இந்த போன்ஸ்லேயுடைய தியோகானுடைய ட்ரீட்டியையும் 1803 இந்த இங்கிலீஷ்காரவங்க செஞ்சுக்கிட்டாங்க. பட் போரில் அந்த வாரில் இன்வால்வ் ஆகாத இந்த யஸ்வந்த் ராவ் ஹோல்கர் அவர் இன்னும் அந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு அவங்க சரண்டர் ஆகலை. ஆஃப்டர் 1804 ஜெய்ப்பூர் அந்த பிரசிடென்சியை ஹோல்கர் பிளண்டர் பண்ணும்போது பிரிட்டிஷ்காரங்க அவங்களுக்கு எதிராக
அவங்க இன்வைடட் பண்ணாங்க. பிளண்டர் மீன் சூறையாடுறது. இந்த இங்கிலீஷ்காரங்களுக்கு அகெயின்ஸ்டாக இந்த யஸ்வந்த்ராவ் ஹோல்கர் இவங்க வந்து இந்த இந்தியன் ரூலர்ஸ் எல்லாம் இணைஞ்சு அவங்க வந்து ஒரு கான்ஃபெடரசியை வந்து கிரியேட் பண்ண அட்டெம்ப்ட் பண்ணார். பட் அவருடைய அட்டெம்ப்ட் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. எண்டில் மராத்தாஸ் வந்து டிஃபீட்டட் ஆகி பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு டேக்ஸை கட்டக்கூடிய நிலைக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணப்பட்டாங்க. ஸோ இந்த மராத்தருடைய லீடர்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்க செப்பரேட் பண்ணப்பட்டு ஐசோலேட்டடாக ஆனாங்க. ஐசோலேட்டட் மீன்ஸ் தனிமைப்படுத்தப்பட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரிசல்ட். இந்த ரிசல்ட்டில் இந்த வாருக்கு பின்னாடி இந்த மராத்தாஸருடைய பவர் வந்து கிராஜுவலாக வீக் ஆயிடுச்சு. கிராஜுவல் மீன்ஸ் படிப்படியாக இல்லாட்டி காலப்போக்கில். இந்தியாவில் வந்து இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பாரமவுண்ட் பவராக வந்து அது சேஞ்ச் ஆக தொடங்குச்சு. பாரமவுண்ட் பவர் மீன்ஸ் ஒரு தலையாய ஒரு சக்தியாக அப்படின்னு ஒரு மீனிங். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1817 to 1818. இது வந்து தங்களுடைய அந்த சூப்ரமாசியை வந்து அகெயினாக அவங்க ட்ரை பண்ணும்போது மராத்தாங்களுடைய இந்த இங்கிலீஷ்காரவங்க தேர்டாக ஒரு வாரில் வந்து இன்வால்வ் ஆனாங்க. சூப்பர்மாசி மீன்ஸ் மேலாண்மைன்னு அர்த்தம். இந்த வார் வந்து இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்டு மராத்தாருடைய எம்பையர் இடையே எண்டு அண்டு அந்த டிசிசிவோடைய ஃபைட்டாக அது இருந்துச்சு. டிசிசிவ் மீன்ஸ் தீர்க்கமான அப்படின்னு மீனிங். இந்த வார் வந்து அந்த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் அண்ட் மராத்தாருடைய அந்த பிளேசஸில் வந்து அவங்க வந்து இன்வென்ஷன் அது தொடங்குச்சு. இந்த இன்வென்ஷன் மீன்ஸ் ஆக்கிரமிக்கனா ஆக்குப்பை பண்ணுறது. இந்த இன்வென்ஷனுடைய இந்த கவர்னர் ஜென்ரல் இந்த ஹேஸ்டிங்க்கு வந்து ஜென்ரல் தாமஸ் ஹிஸ்லாப் அண்டரில் இந்த ஃபோர்ஸ் வந்து குரூப் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த பேஷ்வா பாஜிராவ் செகண்ட் ஃபோர்ஸஸை கண்டினியூவாக நாக்பூருடைய இந்த மூத்தோஜி போன்ஸ்லே செகண்டும் இந்தூருடைய அந்த மாச்ராவ் அந்த தேர்டும் ஹோல்கரும் அந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு அகெயின்ஸ்டாக என்ன ஆச்சுன்னா ரோஸ் ஆகிட்டாங்க. எழும்பிட்டாங்க. பட்டு குவாலியருடைய தௌலத்ராவ் சிந்தியா மட்டும் அவர் வந்து அவர் நியூட்ரலாக இருந்தார். நியூட்ரல்னால் என்னென்னா நடுநிலைமையாக இருந்தார். இந்த காட்கி கோர்க்காங்கிற பிளேசஸில் நடைபெற்ற வாரில் இந்த பேஷ்வாங்கிற வந்து டிஃபீட்டட் ஆனார். இந்த பேஷ்வாவுடைய ஃபோர்ஸஸ் வந்து மெனி பிளேசஸில் வந்து அவர் வந்து என்ன செய்கிறாரு, அவர் கேப்சர் பண்ணுறத அவர் ப்ரிவென்ட் பண்ண நிறுத்தினாங்க. இதனை கண்டினியூவாக இந்த சிந்தா பால்ட் வாரில் போன்ஸ்லேயும் மகித்பூர் வாரில் கோல்கரும் பிரிட்டிஷ்காரங்களால் டிஃபீட்டட் பண்ணப்பட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட். இந்த வாருடைய எண்டில் மராத்தாவுடைய கான்ஃபெடரசி வந்து டிசால்வ் ஆச்சு. கான்ஃபெடரசி மீன்ஸ் கூட்டமைப்பு. அண்ட் பேஷ்வாவுடைய அந்த பொசிஷன் வந்து அப்ளாய்ஸ்டு ஆச்சு. அப்ளாய்ஸ்டு மீன்ஸ் ஒழிக்கப்பட்டுச்சு. பேஷ்வா செகண்ட் பாஜிராவுடைய மேக்சிமம் பிளேசஸ் வந்து இந்த பாம்பே பிரசிடென்சியோட ஜாயின் பண்ணப்பட்டுச்சு. பிரசிடென்சி மீன்ஸ் மாகாணம். இப்போ இந்த டிஃபீட்டடான இந்த போன்ஸ்லே அண்டு கோல்கருடைய மராத்தா பிளேசஸ் வந்து நாக்பூர், இந்தூர், இது வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்கனால அந்த அக்யூசேஷன் பண்ணப்பட்டுச்சு. அக்யூசேஷன் மீன்ஸ் கையகப்படுத்துறது. இந்த மராத்தருடைய லாஸ்ட் பேஷ்வான இந்த பாஜிராவ் செகண்ட் இந்த ஆனுவல் பென்ஷன் 8 lakhs வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் ஹெட்டிங். இந்த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா அப்படின்னா என்ன, இந்தியாவில் வந்து ஆங்கிலேயருடைய நிர்வாக அமைப்பு இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த பிரிட்டிஷ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் ரன் பை த 4 பிரின்சிபல் இன்ஸ்டிடியூஷன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீசஸ், ஆர்மி,
போலீஸ் அண்ட் ஜுடிஷியரி. சிவில் சர்வீசஸ்னா என்னன்னா குடிமை பணிகள். அடுத்தது ஆர்மினா என்னன்னா இராணுவம். போலீஸ்னா காவல், ஜுடிஷியரினா நீதித்துறை. இப்போ இதில் நானில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீசஸ். சிவில் சர்வீசஸ் அப்படின்னா என்னன்னா குடிமை பணிகள்னு அர்த்தம். இப்போ இந்த இதில் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இந்த சிவில் சர்வீஸ் அப்படின்னா என்ன, குடிமை பணிகள் நம்ம சொல்லிட்டே இந்த இந்த சிவில் சர்வீசஸ்ங்கிற ஒரு வேர்டு ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனினால் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. இது சிவில் சர்வீஸ் சர்வன்ட்ஸ் அந்த மிலிட்ரி அந்த ஆஃபீஸர்ஸ் டிஃபர் பண்ணி காமிச்சிச்சு. இந்த லாவை ஒரு மெத்தடாக அது ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, அந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கும் அந்த சிவில் சர்வீசஸ் ப்ரைம் சர்வீசஸாக இருந்துச்சு. ப்ரைம்னா என்னென்னா ஒரு முதன்மை சர்வீஸாக இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்டில் இது பிஸ்னஸ் ரீதியாக இருந்த இந்த இந்த சிவில் சர்வீசஸ் ஆஃப்டர் பப்ளிக் சர்வீஸாக சேஞ்ச் ஆச்சு. ஃபர்ஸ்டில் இந்த பப்ளிக் சர்வீசஸுடைய அப்பாயின்மெண்ட் எல்லாமே இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய டைரக்டருடைய இதில் அவர் ஒரு ப்ரைவேட் ஒரு ரைட்ஸாக இருந்துச்சு. பட் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட அந்த அந்த சர்வன்ட்ஸை அந்த என்ன கரப்ஷன்லையோ அந்த அடுத்தது பார்த்திங்கன்னா பிரைபரிலையோ இல்லாட்டி இல்லீகல் ப்ரைவேட் ட்ரேட்லேயோ இதில் அவங்க இன்வால்வ் ஆனாங்க. அதனால் இந்த கவர்னர் ஜெனரல் காரன் வாலிஸ் 1786 அவர் இந்த ப்ரைவேட் ட்ரேடுக்கு எதிராக அவங்க ரூல்ஸை கொண்டு வந்தார். இந்த கம்பெனியோடைய சர்வெண்ட்ஸோடைய சேலரியை இன்க்ரீஸ் பண்ணி வேர்ல்ட்லேயே ஒரு ஜாஸ்தியான சேலரியை பெறக்கூடிய ஒரு சிவில் சர்வெண்ட்ஸுகளாக அவங்கள சேஞ்ச் பண்ணார். யார் சேஞ்ச் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரன் வாலிஸ். அடுத்தது இதில் 1798 இந்திய கவர்னர் ஜெனரலாக ஆன இந்த வெல்லஸ்லி அவர் அந்த சிவில் சர்வன்ட்ஸுக்கு தேவையான அந்த ட்ரைனிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த 1800 கல்கட்டாவில் இந்த ஃபோர்ட் வில்லியமில் இந்த லாங்குவேஜ், லிட்ரேச்சர், சயின்ஸ். லாங்குவேஜ்னால் உங்களுக்கு தெரியும் மொழி, அடுத்தது லிட்ரேச்சர்னா என்ன இலக்கியம், சயின்ஸ்னால் அறிவியல். இந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காண்டி ஒரு காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இந்த எஸ்டாப்ளிஷ் மீன்ஸ் அவங்கிறது நிறுவனது. அதே சேம் டைம் கம்பெனியோட டைரக்டர்ஸ் இதை என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்க மறுத்துட்டாங்க. 1806 இங்கிலாண்டில் உள்ள இந்த ஹெய்லிபரிங்கிற ஒரு பிளேஸில் இந்த ஈஸ்ட் இந்தியா அந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் மூலமாக இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸுடைய அப்பாயின்மெண்ட்ங்கிற ஒரு கான்செப்டை ஃபஸ்ட்டு 1833 இந்த சார்ட்டர் அந்த சார்ட்டர் ஆக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. பட் கம்பெனியுடைய டைரக்டர் அப்பாயின்மெண்ட் செய்யப்படாதவங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை எழுத நாட் எலிஜிபிள் அப்படின்னு எனப்பட்டுச்சு. ஸோ இந்த மெத்தடானது இந்த அப்பாயின்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் மெத்தடுன்னு நம்ம அழைக்கலாம். இந்த ஓப்பன் மெத்தடில் காம்படிட்டிவ் எக்ஸாமை இந்த கம்பெனி சர்வெண்ட்ஸை சூஸ் பண்ணுறது 1853 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. இந்த மெத்தடு 1858 இந்த இந்திய கவர்மெண்ட் ஆக்ட் இதை கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான மேக்ஸிமம் ஏஜ் 23 ஃபிக்ஸ் பண்ணப்பட்டுச்சு. இதை கண்டினியூவாக 1858 ஹெய்லிபரியில் இருந்த ஈஸ்ட் இந்தியா கல்லூரி இதை ரிமூவ் பண்ணுச்சு. அடுத்தது இதில் இந்த சிவில் சர்வீசஸ் உடைய அந்த
சர்வன்ஸை சூஸ் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த சோசியல் சர்வன்ட்ஸ் கமிஷனுக்கு அவங்க கையில் இருந்துச்சு. 1860 வந்து ஒரு ரெகுலேஷன் மெத்தட் கமிஷன் மூலமாக இது எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு மேக்சிமம் ஏஜ் வந்து 22ஆக குறைச்சாங்க. ஸோ 1866 21ஆகவும் 1876 வந்து 19ஆகவும் அங்கே குறைக்கப்பட்டுச்சு. ஸோ 1861 வந்து பிரிட்டிஷ் அந்த பார்லிமெண்ட்டில் உள்ள இந்த இந்தியன் சிவில் சர்வீசஸ் வந்து ஆக்ட் வந்து இது இயற்றப்பட்டுச்சு. இந்த ஆக்ட் வந்து சில அந்த ஹை பொசிஷன் உள்ளவும் அந்த ஜுடிஷரி அந்த பொசிஷனுக்கு அந்த ட்ரீட்டியோடைய அடிப்படையில் அப்பாயின்மெண்ட் பண்ண ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்க. ஆஃப்டர் இந்த பொசிஷன் வந்து இந்த இந்தியன் ரூரல் சர்வீசஸ்காண்டி இது சேஞ்ச் பண்ணப்பட்டுச்சு. இந்த ஏஜ் லிமிட்டட் உடைய அந்த குறைக்கிறதும் அந்த லண்டனுக்கு போய் எக்ஸாம் எழுதுறதுக்குரிய ஒரு ரீசன்னால் அந்த வெல்த்தி இந்தியன்ஸ் மட்டும்தான் அந்த ஐசிஎஸ் எக்ஸாமை எழுதக்கூடிய அந்த சிச்சுவேஷன் காணப்பட்டுச்சு. இந்த 1869 வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திர தத் அண்டு பீகாரி லால் குப்தா அவங்க 3 இந்த இந்தியன்ஸ் தான் ஐசிஎஸ் எக்ஸாமில் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனாங்க. இந்த டூயினோவில் பாருங்கள், 1863 இந்த ஐசிசி எக்ஸாமில் வந்து அவங்க ரிசல்ட்டை பெற்ற ஃபஸ்ட்டு இந்தியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தியேந்திரநாத் தாகூர். இவர் வந்து இந்த ரவீந்திரநாத் தாகூருடைய அந்த எல்டர் பிரதர் தான் இவர். அடுத்தது ஆஃப்டர் அந்த ஐசிஎஸ் எக்ஸாமுக்கான அந்த ஏஜ் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணவும் எக்ஸாமை வந்து இந்தியாவிலேயே அவங்க கண்டக்ட் பண்ணவும் கம்பெனிகிட்ட வந்து இந்தியன்ஸ் வந்து என்ன செஞ்சாங்கன்னா டிமாண்ட் வச்சாங்க. இதோடைய ரிசல்ட்டாக வந்து 1892 இந்த மினிமம் ஏஜ் வந்து 21 23ஆக இன்க்ரீஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ 1912 வந்து இந்த கவர்மெண்ட் இந்த சர்வீசஸை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஈஸ்லிங்டன்ங்கிறவர் வந்து அவருடைய அண்டரில் அந்த கவர்மெண்ட் கமிஷன் வந்து அது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. இதனுடைய மெம்பர்ஸ் வந்து இந்த இந்தியன்ஸான இந்த கோபாலகிருஷ்ண கோகலே, சர் அப்துல் ரஹீம் அண்ட் 4 அந்த பிரிட்டிஷ்காரவங்க அவங்க வந்து இதில் இடம் பெற்றிருந்தாங்க. 1917 இந்த கமிஷன் தன்னுடைய ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணுச்சு. இந்த ரிப்போர்ட்டை வந்து இந்தியன்ஸ் வந்து இதை வந்து ஒரு டிமாண்டாக ஓரளவுக்கு அவங்க கம்ப்ளீட் செய்கிறதா இருந்ததும் இல்லாமல் அவங்களுடைய சிவில் சர்வீஸுடைய எக்ஸாமை வந்து இந்திய மயமாக்கிருச்சு. இந்த 1980 வந்து இந்த இந்தியன் சிவில் சர்வீசஸில் வந்து 33% வந்து இந்தியன்ஸ் வந்து எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு அது வந்து ஒரு கிராஜுவலாக இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணவும் இந்த மாண்டேக் அண்டு சேம்ஸ்போர்ட் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. 1923 ஏற்பட்ட இன்னொரு கவர்மெண்ட் கமிஷனில் இந்த லீங்கிறவர் வந்து சேர்மன் வந்து இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டார். இந்த இந்தியன் அந்த சிவில் சர்வீஸ், அடுத்தது இந்தியன்ஸ் போலீஸ் சர்வீஸ், அடுத்தது இந்தியன்ஸ் அந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ், இது எல்லாமே உள்ள அப்பாயின்மெண்ட்டும் இந்தியாவுக்கான அந்த கவர்மெண்ட் செக்ரட்டரியோடைய அந்த கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க பரிந்துரைச்சாங்க. இந்த கவர்மெண்ட் சர்வீஸுடைய கமிஷன் ஒன்று வந்து இம்மிடியட்டாக அதை வைக்கணும் அப்படின்னு லீ அண்டரில் ஒரு குரூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டுச்சு. இந்த 1935 வந்து இந்த இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் வந்து இந்த ஃபீடரல் பப்ளிக் சர்வீஸ் உடைய கமிஷன் ஒன்று அந்த பிரசிடென்ட்ஸ்லேயே அந்த பிரசிடென்ட்ஸுடைய அந்த கவர்மெண்ட்டுடைய சர்வெண்ட்ஸுடைய கமிஷன் ஒன்றை கிரியேட் பண்ண ஒரு வழிவகை செஞ்சிச்சு. அதே சமயம் சம் ப்ரொவின்ஷியல் வந்து ஜாயின் பண்ணி அடுத்தது வந்து இந்த ப்ரொவின்ஷியல் வந்து கவர்மெண்ட்டுடைய சர்வெண்ட்ஸுடைய கமிஷனாக கிரியேட் பண்ணவும் வழிவகை செஞ்சிச்சு. பிரிட்டிஷ்காரவங்களுக்கு ஹெல்ப்ஸ் பண்ணவே
இந்த சிவில் சர்வீஸோடைய அந்த அமைப்பு வந்து கிரியேட் பண்ணாலும் அந்த இண்டிபெண்ட் இந்தியாவில் அந்த இந்தியனுடைய அந்த ரூலுடைய அந்த சர்வீசஸோடைய சிஸ்டத்தில் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு இந்த மெத்தடு வந்து ஒரு பேசிக்காக அமைஞ்சிச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.